يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை அழகுற அதன் ஓசை நயத்தோடு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, நமது காணொளிகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிற அன்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் என்னவென்றால் சுக்கூன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய பாடம். அடிப்படையிலே இதைத்தான் தஜ்வீத் என்று சொல்கிறார்கள். அது உண்மையும் கூட. நாம் கூடுதலாக தஜ்வீத் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் எழுத்துக்களின் பிறப்பிடங்களையும் எழுத்துக்களுடைய தன்மைகளையும் கூடுதலாக சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். வாருங்கள் தஜ்வீதினுடைய பாடத்திற்குள் செல்லலாம். சுக்கூன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய பாடம். சுக்கூன் பெற்ற நூன் என்றால் என்ன? நூனுக்கு சுக்கூன் வைத்தல், இன் என்று ஒலிக்கிற ஒலி. இதுக்கான சட்டம். இதை கடந்து தன்வீனுடைய சட்டம் என்று இது கூட சேர்த்து சொல்கிறார்கள். தன்வீன் என்று சொன்னால் 2 ஜபர் 2 ஜேர் 2 பேஸ், இதுதான் தன்வீன். இந்த தன்வீனை இதோடு சேர்த்திருக்கிறார்கள். ஏன் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப பாருங்க, இதை அன் என்று சொல்கிறோம். இதை பிரித்து எழுதினால் அ இன் வரும். எனவே இதுவும் ஒன்றுதான். அதனுடைய சப்தம் கடைசியிலே இன் என்று முடிவதால் இதற்கான சட்டத்தை ஒரு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். வாருங்கள், இதுல சுக்கூன் பெற்ற நூனுக்கு அதில் என்ன சட்டம் இருக்கிறது என்றால், அரபுகள் இன் என்ற ஒலியை எல்லா இடத்திலும் இன் என்று ஒலிப்பதில்லை. மாறாக சில இடங்களில் தான் அதை வெளிப்படுத்தி ஓதுகிறார்கள். வெளிப்படுத்தி ஓதினால் அதற்கு பெயர் இல்ஹார். நூன் சத்தத்தை வெளிப்படுத்தியே ஓதிவிட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நூன் சத்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்றால், சுக்கூன் பெற்ற நூனுக்கு அடுத்து வருகிற எழுத்தை பொறுத்து அந்த சட்டம் அமையும். சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு தொண்டை எழுத்துக்களில் உள்ள எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால், ஹ, ஹ, ஐன், கைன், ஹ, ஹம்ஸா, இந்த 6 எழுத்துக்களில் இருந்து ஏதாவது ஒரு எழுத்து சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்னால் வந்தால் அந்த இடத்துல நூனுடைய சப்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அப்படி வெளிப்படுத்தி ஓதினால் அந்த சட்டத்துக்கு பெயர் இல்ஹார் என்று பெயர். இதுதான் இதனுடைய முதல் சட்டம். இல்ஹாருடைய சட்டத்தை நாம் பார்த்தோம். அதற்கான உதாரணம் பாருங்கள். சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு தொண்டை எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அந்த சுக்கூன் பெற்ற நூனுடைய சப்தத்தை முழுமையாக வெளிப்படுத்தணும், தெளிவாக வெளிப்படுத்தி விட வேண்டும். மின் ஹவுஃப், நூனுடைய சத்தம் வெளிப்பட்டுருச்சு. அடுத்தடுத்த சட்டங்களில் நீங்கள் அந்த உதாரணங்களை பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு எப்படி தெளிவுபடுத்துகிறோம் என்பது உங்களுக்கு விளங்கும். வன் ஹர், வன் ஹர், மின் அஹ்லிஹா. இங்க பாருங்க, சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு இது ஹம்ஸா, சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு ஹா, இங்க சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு ஹா. மின் ஹவுஃப், வன்ஹர், மின் அஹ்லிஹா, இது சுக்கூன் பெற்ற நூன். இங்க பாருங்க தன்வீன் வந்திருக்கிறது. வாசிஉன் அலீம், வாசிஉன் அலீம். யௌமஇதின் ஹாஷிஅஹ், யௌமஇதின், இன் என்ற சத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். யன்ஹவுன, சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு ஹா வந்திருக்கிறது. வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, தன்வீனுக்கு பிறகு ஹம்ஸா வந்திருக்கிறது. இது இல்ஹாருடைய சட்டம். இரண்டாவது சட்டம் இத்காமுடைய சட்டம். இத்காம் என்றால் என்ன? சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு இந்த எழுத்துக்கள் வந்தால், எர்மலூன, யா, ரா, மீமு, லாமு, வாவு, நூன், இதிலிருந்து ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அதற்கு இத்காம் என்று பொது பெயர். அதையே இரண்டாக பிரிக்கிறார்கள். இத்காம் பில் குன்னா, இத்காம் பிலா குன்னா என்று பிரிக்கிறார்கள். இத்காம் பில் குன்னா என்றால் சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு 4 எழுத்துக்கள் யா, வாவ், மீம், நூன் இவைகள் வந்தால்
அந்த சுக்குன் பெற்ற நூனை அடுத்து வருகிற எழுத்தோடு இணைத்து விட வேண்டும், மெர்ஜ் பண்ணிவிட வேண்டும். அதற்கு இதுகாம் என்று பெயர். எதோடு இணைக்க வேண்டும்? குன்னாவோடு இணைக்க வேண்டும், மூக்கந்தண்டு ஒளியோடு இணைக்க வேண்டும். அதுதான் இதுகாம் பில் குன்னா. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கு சுக்குன் பெற்ற நூன் இருக்கிறது, அடுத்த எழுத்து யா வந்திருக்கிறது. அப்ப இந்த யா நூனு யாவுக்குள் நுழைந்து அது 2 யாவாக மாறியதைத்தான் இப்படி காட்டுவார்கள். இந்தியாவில் உள்ள குர்ஆனிலே நமக்கு என்ன பெரிய வசதினா, அது யாவுக்கு மேல சத்து இருக்கிறதை போட்டு காட்டுவார்கள், நூனுக்கு மேல சுக்குன் இருக்கிறதையும் போட்டு காட்டுவார்கள். அரபு நாட்டு குர்ஆனிலே நூனுக்கு மேல சுக்குன் இருக்காது, நூன் காலியாக இருக்கும், யாவுக்கு மேலதான் அவர்கள் சத்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் நூனு இதுக்குள்ள நுழைந்து இன்னொரு யாவாக மாறிவிட்டது. அப்படி இருக்கிற பொழுது நூனுக்கு அவர்கள் ஒரு ஹரக்கத்தையும் போடாமல் விட்டிருக்கிறதை அரபு குர்ஆனிலே பார்க்க முடியும். இப்ப நூனுடைய சத்தம் பாருங்க, நூனுடைய சத்தம் இன் என்று ஒலிக்கவில்லை, யாவோடு அது மெர்ஜ் ஆகிவிட்டது, அது இணைந்து விட்டது, இதுதான் செய்யப்பட்டு விட்டது என்று அதற்கு உதாரணம். அதுபோல வேறு வேறு உதாரணங்களை நாம் பார்க்கலாம். மிவ்வாலின் சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு வாவ் வருவது மிவ்வாலின். மின் நிஅமத்தின் சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு நூன் வருவது மிம் மஸத். மிம் மஸத் சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு மீம் வந்தால் அது இதுகாம் பில் குன்னா வகையை சார்ந்தது. அடுத்தது இதுகாம் பிலா குன்னா வகையை சார்ந்ததை. இதுகாம் பிலா குன்னா என்றால் என்ன? சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு லாம் வந்தால், சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு லாம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த நூனை லாமாக லாமோடு இணைத்து விட வேண்டும். மில்லதுன்க. இதுல என்ன இல்லை என்றால் நூனுடைய குன்னா சப்தமும் இங்க இருக்காது, முழுமையாக நூன் லாமுக்குள்ளே வந்து விட்டது, நூனுடைய மூக்கந்தன் ஒலி கூட இங்கு இல்லை. எனவேதான் பிலா குன்னா மில்லதுன்க. அதே போல சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ரா வந்தது என்றால் அதுவும் அதே போலத்தான். நூனு ராவுக்குள்ளே முழுமையாக நுழைந்து விட்டது, இங்கு நூனுடைய குன்னா ஓசையும் இல்லை. எனவே இதற்கு இதுதான் பிலா குன்னா என்று சொல்வார்கள். இது தஜ்வீதினுடைய சட்டத்திலே சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய சட்டத்திலே 2வது சட்டம் இதுகாமுடைய சட்டம். தஜ்வீதுடைய சட்டங்களில் இதுவரை நாம் சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய பிரிவிலே முதல் சட்டமாக இல்ஹாரை பார்த்தோம், பிறகு இதுகாம் பில்குன்னா பிலா குன்னாவை பார்த்தோம். இதோடு இந்த காணொலியை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ச்சியாக சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய மீதி பாடங்களாக இருக்கின்ற இக்லாபையும் இக்ஃபாவையும் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திடுங்கள். திருக்குர்ஆனை அழகுற அதன் ஓசை நயத்தோடு ஓத ஆசைப்படுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் நற்கூலியை நிறைவாக தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.